இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனப்படுவார் என்பதே. நாம் எழுந்திருந்து நம்முடைய விசுவாச கீதங்களில் 234வது பாடலின் 2 அடியை பாடி ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். விசுவாச கீதங்களிலே 234வது பாடல், நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. 2 அடி நாம் அம்மந்து பாடிவிட்ட மறலாம். நேரத்தினுடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக நின்று கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த தவக்காலத்திலே, இந்த பரிசுத்த வாரத்திலே உம்மை நாங்கள் தியானிக்கும்படியாக, உம்முடைய பாடு மரணங்கள் இனி சிலுவையிலே அறையுள்ள காட்சிகளை காணும்படியாக இந்த நாட்களிலே எங்களுக்கு நல்ல வாய்ப்பை தந்தீர். நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய அற்புதமான கிரியைகளை வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் எங்களோடு பேசுவீராக. உம்முடைய திருசத்தத்தினால் கேட்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளுக்கு இன்பமாய் மாற்றி தரும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்விலே செய்ய வேண்டிய நன்மையானவைகளை நீர் செய்து வருகிறீர். தொடர்ந்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய தயவுள்ள கரங்களில் எங்களை தாழ்த்து ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் இந்த தவக்காலத்திலே, இந்த பரிசுத்த வாரம் என்று சொல்லக்கூடிய ஆண்டவருடைய சிலுவை பாடுகளை, அவர் சிலுவைக்கு போகும் முன்பாக நடந்த சம்பவங்களை தியானிக்கும்படியாக இந்த நாளை ஆண்டவர் நமக்கு ஒதுக்கி தந்த தயவுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நாம் இந்த நாளிலே நேற்றைக்கு நாம் பார்த்தோம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பெத்தானியாவிலிருந்து எருசலேமுக்கு வரும்போது அங்கே அத்திமரத்தை பார்த்து சபித்தார். அத்திமரம் பட்டு போயிற்று. இரண்டாவதாக அதே யோவான் 12ஆம் அதிகாரத்திலே ஒரு விசேஷமான காரியம் சொல்லப்படுகிறது. அது 12ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 12ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். பிலிப்பிடத்தில் வந்து, ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம் என்று கேட்டுக்கொண்டார்கள். 20ஆம் வசனம் சொல்லுகிறது, பண்டிகை ஆராதனை செய்ய வந்தவர்களில்
கிரேக்கர்கள் சிலர் இருந்தார்கள். ஆண்டவரை இஸ்ரவேல் ஜனங்கள் எருசலேமில் இருக்கிறவர்கள் அறிந்து கொண்டார்கள். கிரேக்கர்கள் கேள்விப்படுகிறார்கள். ஆண்டவர் செய்த அதிசயங்கள், அவர் நடத்தி வருகிற எல்லாவற்றையும் இவர்கள் அறிந்தபடியினாலே கிரேக்கர்கள் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி பிலிப்புவிடத்திலே கேட்கிறார்கள். பிலிப்பு அந்திரேயாவிடத்திலே சொல்லுகிறான். பிலிப்பும் அந்திரேயாவுமாக சேர்ந்து இயேசுவிடத்திலே போகிறார்கள். அந்த கிரேக்கர்கள் இயேசுவை காண வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறதாக அவர் சொன்னவுடனே அவர் யோசிக்கிறார். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறவர்கள், கிரேக்கர் யார்? ஞானத்தை தேடுகிறவர்கள். இங்கே மிக முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய காரியம், இயேசு செய்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் கிரேக்கர்கள் அறிந்து அவரை தேடுகிறார்கள். அவர்கள் உண்மையிலே தேடுவது என்று சொன்ன கிரேக்கர்கள் எப்போ பார்த்தாலும் பிலாசபி, கிரேக்க அறிஞர்களை நாம் படிக்கும்போது பிளேட்டோ, அரிஸ்டாட்டில், இவர்கள் கிரேக்க தத்துவ ஞானிகள். இவர்கள் ஆரம்ப காலங்களிலே வரலாறுகளில் எழுதப்பட்டிருக்கிற தத்துவ ஞானிகளிலே மிகவும் விசேஷமானவர்கள். அவருடைய தத்துவங்கள் எல்லாம் ஞானத்தின் அடிப்படையில் இருக்கும். எனவே இயேசுவையும் அவர்கள் ஞானத்தை தேடும்படியாக அவரிடத்திலே வருகிறார்கள். என்ன பண்ணுவார்கள்? இயேசுவிடத்தில் அநேகமான கேள்விகளை கேட்பார்கள். பெத்தேகோஸ்தே நாடென்று வந்தபோது இந்த யூதர்கள் கூடியிருந்த இடத்திலே அந்த இயேசுவின் சீடர்கள் மேல் வீட்டறையிலே கூடியிருந்தார்கள். அங்கேயும் கிரேக்கர்கள் வந்திருந்தார்கள். இங்கேயும் இந்த பண்டிகை நாட்களிலும் இந்த பண்டிகையில என்ன நடைபெறுகிறது என்று பார்ப்பதற்காக கிரேக்கர்கள் வந்திருக்கிறார்கள். இப்பொழுது இயேசுவை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். யார் இவர்கள்? யூதர்கள் அல்ல, இவர்கள் இஸ்ரவேலர்கள் அல்ல. ஆனால் இவர்கள் புறஜாதியாக இருக்கிறவர்கள் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார்கள். இந்த உலகத்தில் அவர்கள் எதை நினைத்தார்கள் என்று தெரியவில்லை. இயேசு இந்த 1 வாரத்துக்குள்ளே அடிக்கப்பட போகிறார், அவருடைய சாப்டர் முடிய போகிறது ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் கிரேக்கர்கள் இயேசுவை தேடுகிறார்கள். இதற்காக அவரிடத்திலிருந்து எதையாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேடினார். ஆனால் அதுக்கு அடுத்த வார்த்தை நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். 22ஆம் வசனம் 23ஆம் வசனத்துல அவர் ஆரம்பிக்கிறார். இவர்கள் கிரேக்கர்கள் இயேசுவை தேடி வந்த போது ஒரு 23ஆம் வசனத்திலே ஆரம்பிக்கிறார். வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான நேரம் வந்தது. கிரேக்கர்கள் கேட்கிறார், இயேசுவிடத்திலே எதையாவது பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி அவரிடத்தில் வரும்போது ஆண்டவர் முதலாவது சொல்லுகிறார். எப்படி? ஆண்டவர் தான் மகிமைப்படும்படியான வேளை வந்தது என்று அறிகிறார். கிரேக்கர்கள் இயேசுவை தேடுகிறார்கள். இயேசு அவர் சொல்லுகிறார், இனிமேல் நான் இங்கே ரொம்ப நாள் இருக்க முடியாது. எனவே அறிவிக்க வேண்டிய காரியத்தை சரியாக அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் திட்டமுள்ளவராய் முதலாவது சொல்லுகிறார். 24ஆம் வசனம், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததேயாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். இப்பொழுது ஆண்டவர் கிரேக்கர்களுக்கு ஞானத்தை உரைக்கும்படியாக சொல்லக்கூடிய ஒரே ஒரு காரியம், கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும். கிரேக்கர்களுக்கு ஆண்டவர் கொடுக்க ஞானத்தின் வார்த்தை என்ன? கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், அது செத்ததேயாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு போகும்போது தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எதிர்பார்த்த காரியம், அவர்கள் கனி கொடுக்க வேண்டும். எப்பொழுது? அவர்கள் நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் பலன் கொடுக்க மாட்டார் என்று ஆண்டவர் அறிந்திருக்கிறார். கோதுமை மணியான நிலத்திலே விழுந்து அது ஒரு நாள்ல என்ன பண்ணாது? குறுக்க. நாம் நெல்லை பார்த்தோம் என்று சொன்ன முற்காலங்களிலே நாம் நெல் விதையை ஆயத்தம் பண்ணுவோம். முதலாவது நம்மை பாத்தி கட்டி நெல்லை அந்த நெற்கதிரை உருவாக்கும் முன்பாக நாற்று அதை எடுக்க வேண்டும். என்ன செய்வார்கள்? முந்த நாட்கள் எங்க தாத்தா எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போல குட்டுவத்தில் தண்ணீரை வைத்து
அல்லது தொட்டியில தண்ணியை வைத்து விட்டு நெல்லை எடுத்து மூட்டையில வைத்து அந்த தண்ணீரை ஊற போடுவார்கள். மறுநாள் காலையில பார்த்தா அந்த நெல்ல அந்த வாய்ப்பகுதி கொஞ்சம் கூட அப்படியே குழம்பு இருக்கும். அந்த இரவு நேரத்தில் அந்த நெல்லின் மேல் தோலானது உரிக்கப்பட்டு முதலாவது அங்கே ஒரு உயிர் உருவாகிறதை பார்க்க முடியும். கோதுமை மணியை பார்க்கும் போதும் சரி, நெல்லை பார்க்கும் போதும் சரி, அதற்குள்ளே உயிர் இருப்பது தெரியாது. நாம் இந்த நெல்லை அடித்து சாப்பிடுகிறோம், அரிசி ஆக்குகிறோம். ஆனால் அந்த நெல்லானது அதற்குள்ள இருக்கிற உயிர் என்ன என்பது நமக்கு தெரியாது. அந்த நெல்லை நாம் அரிசியாக்கி அடித்து சாப்பிடுகிறோம். சரீரத்திற்கு நமக்கு ஆரோக்கியத்தை, நமக்கு பலனை கொடுக்கும்படியாக அதை சாப்பிடுகிறோம். ஆனால் இந்த நெல்லுக்குள்ளே ஒரு ஜீவன் இருக்கிறது, அந்த கோதுமைக்குள்ளே ஒரு ஜீவன் இருக்கிறது, அது மறைந்திருக்கிறது. அதுதான் மிக முக்கியமான காரியம். நம்முடைய மட்பாண்டத்துக்குள்ளே நாம் ஆத்மா என்று சொல்லக்கூடிய மிகவும் விசேஷமான ஒரு பொருளை ஆண்டவர் நமக்குள்ளே வைத்திருக்கிறார். சும்மா இல்ல, நம் மண்ணான சரீரம், ஆனால் ஆண்டவர் விலையேறப்பட்ட ஆத்மாவை, தன்னுடைய ஜீவனை நமக்குள்ளே ஊற்றி மறைத்து வைத்திருக்கிறார். இது கனி கொடுக்க வேண்டும். ஆண்டவர் விரும்புவது என்ன? கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும். அது எப்பொழுது சாகிறதோ அப்பொழுது ஜீவன் வரும். ரொம்ப கவனமா பார்க்கணும். நெல் என்று சொல்லக்கூடிய அதில் இருக்கக்கூடிய தோல் தான் என்னத்தை? மாம்சமான சரீரம். இதன் மேனி அழிந்தால் மாத்திரம்தான் அதற்குள்ள இருக்கிற அந்த விதையின் கனியானது வெளியே, ஜீவன் வெளியே வரும். ஆண்டவர் சொல்லுகிறார், கோதுமை மணியாகிய மனிதனே, நெல்லாகிய மனிதனே, நீ பூமியில விழுந்து சாக வேண்டும். சுயம் சாகும் போது மாத்திரம்தான் ஆண்டவருடைய ஜீவன் வெளிப்படும். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் போக போகிறார், அங்கே சிலுவையிலே போக போகிறார். தப்பமான சரீரத்தை சிலுவையிலே ஒப்புக் கொடுத்து ஆத்மாவை திரும்ப உயிர்மீட்சி அடைய செய்து அதன் மூலமாக உலகம் முழுவதும் கனி கொடுக்கும்படியான வாய்ப்பை தம்முடைய சீடர்களுக்கு உருவாக்கும்படியாக இயேசு சிலுவைக்கு போகிறார். கிரேக்கர்கள் வருகிறார்கள். ஆண்டவர் இந்த பண்டிகை நாட்களிலே எதையாவது ஞானத்துக்கு தகுந்தவர் பேசுவார் என்று நினைத்தார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், கோதுமை மணியாகிய மனிதனே, நீ நிலத்திலே விழுந்து சாகாவிட்டால் தனித்திருப்பாய் என்று சொல்லுகிறார். தேவசகாயம் 1745 வருடத்திலே தேவசகாயம் பிள்ளை என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் இந்த நிலத்திலே கோதுமை மணியாக விழுந்தார். கிபி 72 தோமா என்று சொல்லக்கூடிய ஆண்டவருடைய சீரம் இந்த இந்திய தேசத்திலே சென்னை பரங்கி மலையிலே நெல் விதையாக கோதுமை மணியாக விழுந்தார். எனவே அந்த கோதுமை மணியின் பலனாக இன்னைக்கு 2000 வருடங்களுக்கு மேலாக நம்முடைய தேசம் அந்த சுவிசேஷத்தின் விதையை விதைத்து அறுவடை செய்து கொண்டிருக்கிறது. கோதுமை மணியாக ஸ்டைன்ஸ் அவர்கள் குஜராத் பகுதியிலே விழுந்தார்கள். அதன் மூலமாக திரளான ஜனங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும்படியான சூழ்நிலை உருவாகும். இரத்த சாட்சிகளாக மரித்தவர்கள் நம்முடைய தேசத்திலே வந்த ரிங்கில் தௌபே அவர்கள் மயிலாடியிலே வந்து தன்னுடைய வாழ்வை ஒப்புக் கொடுத்தபடியினாலே அவர் மூலமாக சீர்திருத்த திருச்சபையானது குமரி மாவட்டத்திலே பறந்து விரிந்தது. எத்தனையோ தேவ பிள்ளைகள் ஆண்டவருக்காக தங்கள் ஜீவனை ஒப்புக் கொடுத்தார்கள், மடியும்படியாக ஒப்புக் கொடுத்தார்கள். எனவேதான் ஆண்டவருடைய சுவிசேஷத்தின் வல்லமை, அவருடைய வல்லமை பராக்கிரமம் இன்றைக்கும் தேசங்களிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறது. சுவிசேஷத்தின் ஒளியானது எந்தெந்த இடங்களிலே கட்டப்பட்டு இருளுக்குள்ளே கிடக்கிறார்களோ அவர்களை விடுதலையாக்கும்படியாக கோதுமை மணியாக விழுந்த சீடர்கள் இயேசுவுக்காக உயிரிழந்தார்கள், விதைகளை விதைத்து போனார்கள். இன்றைக்கு நாம் அதை அறுவடை செய்து கொண்டிருக்கிறோம். நல்ல மனிதன் ஆண்டோட வார்த்தை சொல்லுகிறது, அவர் சிலுவைக்கு போகும் முன்பாக தம்முடைய சீடர்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய கட்டளை, கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து சாக வேண்டும். நம்முடைய சுயங்கள் சாகாவிட்டால் நம்முடைய குடும்பத்திலோ, நம்முடைய தனி மனித வாழ்விலோ, நம்முடைய திருச்சபையிலோ, நம்முடைய தேசத்திலோ, நம்முடைய உலகங்களில் எல்லா நாடுகளிலுமோ சுயமானது சுட்டரிக்கப்படாவிட்டால் இந்த உலகத்திலே நாம் கனி கொடுக்க முடியாது. எந்தெந்த நாடுகள்
சமாதானமாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறதோ அவர்கள் சமாதானத்தை பாதுகாத்துக் கொள்ளுகிறார்கள். உலகத்திலே மிக விசேஷமாக சொல்லப்படக்கூடிய, உலகத்திலே எந்த நாடு சொன்னாலும் சரி, சுவிட்சர்லாந்து என்று சொன்னால் உலகத்தில் சொர்க்கம் என்று சொல்லுகிறார்கள். சுவிட்சர்லாந்து என்ற ஒரு நாடு இருக்கிறது. எப்ப சொன்னாலும் சரி சுவிட்சர்லாந்தா, அதை போல நல்ல நாடு இல்லை என்று சொல்லுவார்கள். ஆனால் இந்த நாடு எந்த விதமான யுத்தத்துக்கும் போவதே இல்லை. எந்த நாடுகள் யுத்தம் பண்ணினாலும் சமாதான தூதுவனாக போகும். அவர்கள் எந்த காரணத்தை கொண்டும் யுத்தம் பண்ண போவதில்லை. காரணம் என்ன தெரியுமா? அந்த தேசத்தின் கட்டுமான பணிகளை பார்ப்பீர்கள் என்று சொன்ன அவர்கள் சுயநிறைவோடு தன்னிறைவோடு வாழும்படியான எல்லா வாய்ப்புகளையும் அந்த அரசாங்கம் செய்து கொடுக்கிறது. ஆனால் இந்த நாட்டிலே எந்த மனிதனும் தான் சாகும்படியாக ஒப்புக் கொடுத்து இந்த ஜனங்களுக்காக யாரும் எழும்புவதில்லை. வருகிறவர்கள் எல்லாரும் தாங்கள் சம்பாதித்து தங்கள் குடும்பங்கள் மேன்மையாக வேண்டும், உலகத்திலே அடுத்தவனை அழித்து தாங்கள் பெரியவர்களாக வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய தேசத்தின் அக்கிரமம் மிகுந்து கிடக்கிறபடியினாலே ஜனங்கள் அல்லாடிக் கொண்டிருக்கிறார்கள். நேற்றைக்கு ஒரு விலை, இன்றைக்கு ஒரு விலை. நேற்றைக்கு 100 ரூபாய் சம்பளம் வாங்கினவன் இன்றைக்கு 150 ரூபாய் சம்பளம் வாங்கினால்தான் நேற்றைக்கு வாங்கின பொருளை இன்றைக்கு வாங்க முடியும். காரணம் என்ன? சுயநல பிறவிகள் சுயநலமாக எல்லாவற்றையும் ஊழல் செய்து லஞ்சம் செய்கிற பண்ணுகிறபடியினாலே பொருட்கள் அநியாயமாக விலையேறி போகிறது. சுயத்தை நாம் இழந்து விட்டோம். தற்சார்பு நிலைமைகளை நாம் விட்டுவிட்டபடியினாலே, சுயம் சாகாத தலைவர்கள் எழும்புகிறபடியினாலே தேசங்கள் அழிந்து போய் கிடக்கிறது. குடும்பத்திலும் அதை போலதான் தன்னுடைய சுயத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று எழும்புகிற குடும்பத்தில் யாராக இருந்தாலும் அந்த குடும்பத்துக்கு தீங்கு விளைவிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து சாக வேண்டும். நம்முடைய சுயம் சாக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். 2026ஆம் வருஷம் இந்த பரிசுத்த வாரத்திலே ஆண்டவருடைய பாடுமரணங்களை தியானிக்கிற நாம் நமக்குள்ளே எழுத வேண்டியது, சுயமென்னில் சாம்பலாய் மாறின ஆண்டவரே, நான் என்னை இந்த தேசத்திலே கனி கொடுக்கும்படியாக என்னை விட்டுக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. எனக்கு சிறு வயதிலிருந்து ஒரு போதகரை நன்றாக தெரியும். அவர் ஒரு செய்தியை கொடுக்கும் போது அவர் சொல்லுவார், நான் மணிக்கணக்காக ஆண்டவருடைய பாதத்திலே விழுந்து கிடக்கிறேன் என்று சொல்லுவார். வசனத்தை எடுத்தவர் பிரயோகிக்கும் போது உள்ளங்கள் தொடப்படும், இருதயங்கள் குத்தப்படும். அமைதியாகத்தான் பேசுவார். ஆனால் வார்த்தை இன்றைக்கும் என்ற காதுகளில் அநேக செய்திகள் ரீங்காரமிட்டுக் கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? தேவ மனிதர்கள் யாரெல்லாம் ஆண்டவருடைய பாதத்திலே விழுந்து கிடந்து தங்கள் திருச்சபைக்காக ஜெபித்தார்களோ, ஆண்டவரிடத்தில் செய்தியை பெற்றுக் கொடுத்தார்களோ, அந்த திருச்சபைகள் வளர்கிறது, அவருடைய வாழ்வு மேன்மையாய் காணப்படுகிறது. உங்கள் வாழ்விலும் ஆண்டவருக்கு எவ்வளவு நேரம் கொடுக்கிறீர்கள் என்று பாருங்க. அநேக நேரங்களில ஆண்டவருடைய சமூகத்திலே போனால் விழுந்து கிடப்பதில்லை. காலையில் எழும்புகிறோம், நம்முடைய வேலைகளை செய்கிறோம், எல்லாவற்றையும் செய்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விடுகிறோம். கோதுமை மணியாகிய நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே விழுந்து கிடக்க வேண்டும் என்று சொல்ல ஆண்டவர் விரும்புகிறார். உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் குடும்பங்களுக்காக, திருச்சபைக்காக, திருச்சபையின் போதகருக்காக, திருச்சபை பணிவிடைகளுக்காக, திருச்சபையில யார் யாரெல்லாம் முன்னணியில் இருந்து பணி செய்கிறார்களோ எல்லாருக்காகவும் ஜெபிக்க வேண்டிய கடமை திருச்சபைக்கு உண்டு. உண்மையான மனஸ்தாபத்தோடு, உண்மையான வேண்டுதலோடு ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கணும், ஆண்டவரே, நாங்கள் கோதுமை மணியாக இந்த தேசத்திலே விழுந்து கிடக்கிறோம், நாங்கள் கனி கொடுக்க வேண்டும், எங்கள் மூலமாக திரளான ஜனங்கள் இந்த இடத்திலே வர வேண்டும் ஆண்டவரே, நாங்கள் எங்கள் சுயம் செத்தவர்களாய் இந்த நாட்டிலே எழும்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் கேட்க வேண்டும். நெல் மணியானது ஒரே ஒரு மணிதான், அது விதையாகும். விதையாகிற அந்த ஒரே நெல்மணி 182 கதிர்களை அது உருவாக்கக்கூடிய வல்லமை உள்ளதாக காணப்படுகிறது. ஒரு நெல்லு தான் போடுவோம், அதை எடுத்து பாத்தியில கொண்டு போதும் ஒரே ஒரு நெல்லு தான் வரும். அதை பிடுங்கி நட்ட பின்பாக அந்த ஒரு வேரிலிருந்து 180க்கு மேலாக கிளைகள் உருவாகிறது, நற்கள். அதுக்கு பிறகுதான் என்ன பண்ணுது, நெல் மூடு பிடிக்கிறது என்று சொல்லுவார்கள். அதுக்கு ஒரே ஒரு நாற்று தான். அந்த ஒரு நாற்று எவ்வளவு அழகாக பறந்து விரிந்து திரளான மகசூலை கொடுக்கிறது. அதை போலத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார்,
நாமும் ஆண்டவருக்காக கோதுமை மணியாக இந்த இடத்துல விழுந்திருக்கிறோம். எனவே நாம் கனி கொடுக்கவில்லை. எவ்வளவு பிரயாசங்கள் நீங்கள் செய்திருக்கிறீர்கள், அதன் வளர்ச்சியை நீங்கள் கண்டிருக்கிறீர்களா? இல்லாவிட்டால் நாம் கோதுமை மணியாக இந்த ஜனங்களுக்காக விழுந்து கிடக்கிற நாம் ஆண்டவரை உயர்த்தும்படியாக இன்னும் ஆண்டவரை நாம் நம்முடைய இதயத்துக்குள்ளே ஏற்று, சிந்தனைகளில் ஏற்று, நம்முடைய பேச்சு, நம்முடைய செயல்கள், நம்முடைய நடக்கைகள், நம்முடைய கிரியைகள் எல்லாவற்றிலும் நான் ஒரு செத்து போன கோதுமை மணி என்பதை உலகத்துக்கு பறைசாற்ற வேண்டும். நம்மிடத்திலிருந்து கனி உருவாகும் போது எப்படி இருக்கும்? பேசாமல் இருக்கிற ஜனங்கள் திடீரென்று பேசின எவ்வளவு சந்தோஷம் இருக்கு இல்லையா? திடீர்னு சண்டை போட்டு ஒரு குடும்பம் ஒன்றாகும் போது எவ்வளவு நன்மைகள் நடைபெறுகிறது. எனக்கு தெரிந்து ஒரு ஊழியருடைய குடும்பம் ஒரு 3 சென்ட் பூமிக்காக 25 வருடங்கள் கேஸ் பேசினார்கள். அவர் போதகர் தான், ஒரு ஆர்கனைசேஷன்ல போதகராக இருக்கிறார். ரோட்டு சைடில் இருக்கிற ஒரு 3 சென்ட் பூமி, அது அண்ணன் தம்பிகளுக்குள்ளே தகராறு வந்தபடியினாலே அதை பிரிக்க முடியாதபடி நிரந்தர சிரமப்பட்டார்கள். 22 வருஷங்கள் கேஸ் பேசினார். எவ்வளவு வித்தார் தெரியுமா? 2 ஏக்கர் பூமியை விற்று கேஸ் பேசி இருக்கிறார். 22 வருஷம் கழியும் போது 3 சென்ட்டுக்காக விற்ற பூமி 2 ஏக்கரை விற்று இருக்கு. 2 ஏக்கரை விற்று 3 சென்ட்டுக்காக யுத்தம் பண்ணினார். கடைசியில அவர் மறிக்கிற அன்றைக்கு எல்லாரும் வந்து கூடினார்கள். 2 குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் வந்து கூடினார்கள். அவர்கள் சொன்னார்கள், நமக்கு ஏன் இந்த சண்டை? இந்த 3 சென்ட் பூமிக்காக இவ்வளவு இத்தனை வருடங்கள் நம்ம பகையை சுமந்து கொண்டு தெரிகிறோம். அவள் சொன்னார், ஒன்றும் வேண்டாம், உலகத்தில் ஒன்றும் கொண்டு போக போவதில்லை தம்பி, நீ வைத்துக்கொள் என்று சொன்னார்கள். நீங்க வைத்துக் கொள்ளுங்க என்று சொன்னார்கள். அங்கே ஒரு பெரிய சமாதானம் உண்டானது. குடும்பங்கள் இன்றைக்கு சமாதானமாக, எவ்வளவு தூரம் அவர்கள் எதிராளிகளாக இருந்தாரோ இன்றைக்கு 2 குடும்பம் ஒன்றாக இணைந்து அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம் விழும்போது ஆண்டவர் நம்மை கொண்டு மிகப்பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நாம் விட்டுக் கொடுக்க வேண்டிய இடங்களில் விட்டுக் கொடுப்போம். அண்ணன் தம்பி என்ற உறவோடு நாம் வாழ்வோம். சமீபத்தில் இன்றைக்கு 2 நாளைக்கு முன்பாக ஒரு காணொலியை பார்த்தேன். அதிலே சொல்லப்படுகிறது, தேர்தலுக்காக உங்கள் அண்ணன் தம்பிகளை பகைக்காதீர்கள். ஓட்டு போட்டு முடித்தவுடனே அரசியல்வாதிகள் எங்கேயோ இருப்பார்கள், அவர்கள் சம்பாதிப்பார்கள். நீங்கள் போடுகிற சண்டை, உங்கள் 2 பேர் எதையாவது நடந்து நீங்க 2 பேரும் தான் வரணும், அரசியல்வாதி வரமாட்டான் என்று சொல்லுங்கள். புரியுதா? நாம் சண்டை போட்டால் ஊர் 2 வட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் என்று பழமொழி சொல்லுது. நாம் என்ன பண்ணணும்? நமக்குள்ளே வேறுபாடுகள் நம்ம முதல்ல சொல்லணும். இது நம்ம சகோதரர், நாளைக்கு நாமளும் தான் வரணும். இவன் தான் கொள்கைகள் கோட்பாடுகள் இருக்கும். அது யுத்தத்துக்கு போய்விடக்கூடாது. கொலை வரி வரை நடந்திருக்கிறது. இன்றைக்கு ஏதோ ஒரு கொலை நடந்ததாகும். தேர்தல் கொலைகள் அதிகம் நடக்கிறது. காரணம் என்ன? அண்ணன் தம்பியை வெட்டி சாகுறாங்க. அண்ணன் ஒரு கட்சியில் இருக்கிறான், தம்பி இன்னொரு கட்சியில் இருக்கிறான். 2 பேரும் கொள்கை முரண்பாடோடு இருக்கிறான். அங்கு போய் 2 பேருக்குள்ள விரோதத்தை வளர்த்திகள் 2 பேரும் வெட்டி சாகிறார்கள். அவனே எப்படி இருப்பானுங்க? மேலே இருக்கிறவன் தரையில கால் ஊன முடியாதபடி அவர்கள் அந்த இடத்திலே ஏசிக்குள்ளே போகிறார்கள். ஜனங்கள் தெருவிலே கலந்து சாகிறார்கள். எதற்காக? தன் தலைவன் ஜெயிக்க வேண்டும் என்று போராடி எத்தனையோ பேர் செத்து போகிறார்கள். உலகத்துல நம்முடைய ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நம்மை வெறுத்து நம்முடைய வாழ்விலே ஆண்டவரை நேசிப்போம் என்று சொன்னார். இந்த உலகத்திலே நாம் ஆண்டவருக்கு கனி கொடுப்போம், இந்த உலகத்துக்கு கனி கொடுப்போம் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு தருகிற செய்தி, கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும். யோவான் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்லுகிற, வாசிக்கலாம். அதை இழந்து போவான். இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவன் எவனோ அதை நித்திய ஜீவகாலமாய் காத்துக் கொள்ளுவான் என்று வேதம் சொல்லுகிறது. இங்கே நான் இந்த வசனத்தை எனக்கு சரியான வெளிப்படுத்தல் இல்லாதபடியினாலே நான் எபிரேய பதத்தை எடுத்து தேடி பார்த்தேன். அங்கே சொல்லப்படுகிறது, தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவன் எவனோ அவன் அதை நித்திய ஜீவனுக்காக தன்னை நித்திய ஜீவனுக்காக வைத்து காத்துக் கொள்ளுவான் என்று சொல்ல. நித்திய ஜீவனை
நித்திய ஜீவ காலமாய் காத்துக் கொள்ளுவான் என்பதற்கு பதிலாக எபிரேய பதத்திலே சொல்லப்படுகிறது, அவன் நித்திய ஜீவனுக்காக அதை காத்துக் கொள்ளுவான் என்று வேதம் சொல்லுகிறது. நித்திய ஜீவனுக்காக காத்துக் கொள்ளுகிறான். இந்த உலகத்துல தன்னை வெறுக்கணும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த உலகத்துல தன்னுடைய ஜீவனை வெறுக்கிறவன் அதை திரும்ப பெற்றுக் கொள்வான் என்று சொல்லுகிறார். இந்த உலகத்திலே தன்னுடைய ஜீவனை இழக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கிறவன் யார்? தன்னுடைய சுக துக்கங்களை இழக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கிறவன், ஆண்டவருக்காக வாழும்படியாக தீர்மானம் பண்ணினவன் எதை செய்வான்? தன்னுடைய ஜீவனை வெறுப்பான். ஜீவனை வெறுக்கிறது என்று சொன்னா என்ன? நமக்கு விருப்பமான காரியங்கள், அநேக காரியங்கள், அது ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக காணப்படுகிறது. அதான் அந்த வார்த்தையோட அர்த்தம். சும்மா தன்னுடைய ஜீவனை வெறுக்க சொல்லவில்லை. எப்படி சொல்லுகிறார்? நித்திய ஜீவனுக்காக நாம் வாழ வேண்டியது இருக்கிறது. எனவே இந்த உலகத்திலே ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நான் வெறுக்க வேண்டும், அவருக்கு பிரியமில்லாத ஜீவியத்தை நான் வெறுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நித்திய ஜீவனுக்காக தன்னை அவன் சேர்க்க வேண்டும் என, தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். கிரேக்கருக்கு கொடுத்த 2 மிக முக்கியமான கட்டளை இதுதான். என்ன சொல்லுகிறார்? கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், அது செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். அதை போல ஆண்டவர் சொல்லுகிறார், நித்திய ஜீவனுக்காக உலகத்தின் காரியங்களை வெறுக்கிறவன் அவன் தன்னுடைய ஜீவனை ஆண்டவருக்காக பாதுகாத்துக் கொள்ள, நித்திய ஜீவனுக்காக தன்னை பாதுகாத்துக் கொள்ளுகிறான் என்று சொல்லுகிறார். நித்திய ஜீவனுக்காக தன்னை பாதுகாக்க வேண்டியவன் இந்த உலகத்திலே ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஜீவிய வாழ்வை வெறுப்பான் என்பதுதான் அதன் நோக்கம். நம்முடைய ஓட்டம் எதற்காக இருக்க வேண்டும்? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இந்த உலகத்திலிருந்து போக வேண்டிய நாட்கள் வந்துவிட்டது, நான் மகிமைப்படும்படியான வேலை வந்தது. எனவே மிக முக்கியமாக நீங்கள் அறிய வேண்டிய காரியம், நீங்கள் நிலத்தில் விழுந்து சாக வேண்டும். உங்கள் சுயம் செத்து நெல்மணியை போல ஒரு கதிர் விழும்போது அது 180 கிளைகளுக்கு மேலாக வந்து திரளான நெல்மணிகளை கொடுக்கிறது போல, நாமும் இந்த உலகத்திலே ஆண்டவருக்காக நம்மை வெறுத்து இந்த உலகத்தில் அனைவரும் கனி கொடுக்கும்படியாக ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எந்த வயலு நல்ல கொழுப்பா செழிப்பா இருக்கிறதோ அதுல போகும்போது தான் தெரியும். எந்த வயல்ல ஏழைய நாசம் பண்ணி பயிர் ஒண்ணுமில்லாம நிற்கிறதோ அப்போதான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த 30 நாள் பயிர் வந்தது, 30 நாள் நெல் நார்மலா 3 மாசம் மினிமம் ஆகும். 3 மாசத்துல 6 மாசம் 1 வருடம் வரையிலும் நெல்கள் வித்தியாசமான நெற்கள் உண்டு. திடீரென்று பார்த்தா 30 நாளில ஒரு கதிர் வரக்கூடிய ஒரு நெல் வகை வந்தது. நான் சின்ன வயசுல பார்த்ததுனால சொல்றேன், ஒரே ஒரு தாளை வைத்து கொண்டு நிற்கும். பார்த்துருக்க 30 நாள் ஒரே ஒரு தாள் தான் இருக்கு. அந்த ஒரு தாள்ல ஒரு 10-15 நெல்மணி இருக்கும். ஆனா இந்த 3 மாசம் 6 மாசம் வரதுல நல்ல செழிப்பாக நிற்கிற மரத்தை, அந்த செடியை பார்த்தோன்னு ஆகா என்ன அழகா இருக்கு, போகும்போதே சந்தோஷமா இருக்கும். அது நெல் வந்து கடைசி நேரத்துல பார்த்து திடீரென்று ஏழையான ஒரு ஐட்டம் வரும். வந்தோடனே என்ன பண்ண, ஒரு சூப்பி விட்டு போயிடும், எல்லாம் காலி பண்ணிடும். சாயங்காலம் நேற்றைக்கு பார்த்தா நல்ல பசுமையா நிற்கும், இன்னைக்கு பார்த்தா பழுக்க ஆரம்பித்து இருக்கும். என்ன செய்யறதுன்னு தெரியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், கோதுமை முடியாத நிலத்தில் வந்து சாக வேண்டும், அநேகருக்கு பலன் கொடுக்க வேண்டும். இந்த இடைநேரத்துல ரொம்ப கவனமா பாதுகாக்க வேண்டியது என்னத்தை, பூச்சி வரக்கூடாது, வேற ஏதாவது ஏழையா வந்து விழுந்து விடக்கூடாது. இதை கவனமாக பாதுகாத்து நம் ஆண்டவருக்கு கனி கொடுக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு இரக்கம் பாராட்டுவாராக. இந்த தவக்காலத்திலே கிட்டத்தட்ட 35 நாட்களுக்கு மேலாக நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு தருகிற நல்ல செய்தியாகிய கோதுமை மணியாக நாம் ஆண்டவருக்காக நிலத்திலே விழுந்து கனி கொடுப்போம். ஆண்டவர் நமக்கு இரக்கம் பாராட்டுவாராக. அதை போல நம் திரளான கனி கொடுக்க, அதிக கனி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறபடியினாலே ஆண்டவருடைய காரியங்களிலே சரியாக நிற்போம். இந்த நித்திய ஜீவனுக்காக நம்முடைய இந்த உலகத்திலே காணப்படுகிற நித்தியமான இந்த ஜீவ வாழ்வை நம் விட்டு கொடுத்த ஆண்டவருக்காக வாழ்வோம். தொடர்ந்து ஆண்டவர் நம்மோடு இருந்து நடத்துவாராக. நாம் ஒரு பாடலை பாடும்போது ஆண்டவருக்கென்று காணிக்கை செலுத்தலாம்.
நல்ல தேவமே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளினுடைய பிள்ளைகள் கொடுத்த காணிக்கை அங்கீகரிப்பீராக. மரத்திலிருந்து பார்த்தவர்களாக தம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை தரும்படியாக ஜெபிக்கிறோம். கைகளை இல்லப்பா இதயத்தை பார்க்கிறீர்கள் ஆண்டவர். என்னுடைய பிள்ளைகளை வாழ்வில் நிறைவானதை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கொடுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்னீர். ஆசீர்வாதத்தின் நிறைவை பரத்திலிருந்து அழும்படியாக ஜெபிக்கிறோம். வேலை செய்யக்கூடிய நல்ல சுகத்தைகளை ஆரோக்கியத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைவாய் தருவீராக. ஆமாண்டவர், இந்த நாளிலும் இந்த தவற்காலங்களிலே அவருடைய வார்த்தை நாங்கள் சிந்தித்து வருகிறோம். நீர்களுக்கு தந்தளம் செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம். கோதுமை மணியாக இந்த நிலத்திலே விழுந்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறின பரிசுத்தவான்களை நாங்கள் நினைத்து பார்த்தோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்வும் உமக்கு கனி கொடுக்கும்படியாக கிருபை தருவீராக. இந்த உலகத்திலே காணப்படுகிற பொல்லாத வாழ்வுகள் நித்திய ஜீவனுக்கு எதிராய் காணப்படும் என்று சொன்னார். அவைகளை வறுத்து நித்திய ஜீவனுக்கு ஆசீர்வாதத்துக்கு நாங்கள் மாத்திரராய் மாறும்படி எங்களை நடத்துவீராக. எங்கள் வழிகளை செவை பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் நம்முடைய பிள்ளைகளை கத்தாக அந்த இடத்தை வந்திருந்தவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உடைய வல்லமையும் அபிஷேகம் எங்கள் பிள்ளைகளை கூடாரங்களுக்குள்ளே நிறைவாய் தங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வீடுகளுக்கு கடந்து போகிறார்கள் ஐயா, சமாதானத்தை தாங்கப்பா. எங்களிலே குறைகள் உண்டாண்டவரே, ஒருவருக்குற விட்டு கொடுத்து ஒருவருக்குற சமாதானத்தை பரிமாறித்து குடும்பங்களிலே நித்திய ஜீவனுக்கு ஆயத்தமாக எங்கள் பிள்ளைகள் வாழும்படியாய் கிருபைதார். எங்களை காண்கிற உண்மை காணும்படியாக எங்கள் குடும்பங்களுக்குள்ளே சரீரங்களுக்குள்ளே சிந்தனைகளுக்குள்ளே நல்ல பிறகு சமாதானத்தையும் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். உலகத்தில் உங்கள் உபத்திரம் உண்டு, திடன்படுங்களை உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னீங்களா ஆண்டவர். எங்களோடு கூட இருக்கிற தயவுக்காக நன்றி செலுத்துவோம். பெரியோர் சிறியோர் ஒவ்வொருவரும் பலப்படுத்துவீராக. நம்முடைய ஆசீர்வாதத்தை நிறைவுக்குள்ளாய் நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லாம் நம்முடைய கருத்தனைகளை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இரவு நேரத்தில் சங்காரதன் ஒரு வீடுகளுக்குள்ள கடந்து வராதபடி அடிக்கப்பட்ட ஆட்டுக்குடைய ரத்தத்தை இந்த பகுதி முழுவதும் ஒவ்வொரு வீடுகளிலும் நிலைக்கால்களிலும் நாங்கள் விசுவாசத்தோடு பூசுகிறோம். ஆண்டவரே, உங்களுடைய ஆசீர்வாதத்தின் நிறைவுக்குள்ளாக வீடு உழைக்கப்படுவதாக. சமாதானங்கள் அந்த இருக்கிற குடும்பங்களிலே உங்களுடைய தெய்வீக சமாதானம் ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இரவு நேரங்களிலே நீதிமான்களின் கூடாரங்களில் லட்சத்தின் கம்பீர சத்தம் உண்டு. நீதிமான்கள் தன் படுக்கையிலே கம்பீரிப்பார்கள் சமார்த்தின் பிரகாரம் உங்களுடைய கம்பீர சத்தம் குடும்பங்களுக்கு எழும்படியாய் கிருபைதார். அன்பும் தயவும் இரக்கமும் கர்த்தாவே குடும்பங்களும் நிறைவாய் காணப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். உங்களுடைய அற்புதமான கரங்களில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இறைவன் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேவனுக்கு மகிமை. தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. இயேசுவை நேசிக்கிறேன், மேன்மேலும் நேசிக்கிறேன். அக்கறை நான் இன்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். அக்கறை நான் இன்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை தூயாவியான இல்லாத பிரசன்னமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் நிலைத்திருந்து காப்பதாக.